வணக்கம் நண்பர்களே. நமது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது IPL 2026 தொடரின் மிக முக்கியமான மற்றும் விறுவிறுப்பான போட்டியான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான 60வது லீக் ஆட்டத்தின் முழுமையான விவரங்களைத்தான். மே 16 அன்று கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இந்த ஆட்டம் நடைபெற்றது. போட்டியின் தொடக்கமாக டாஸ் போடப்பட்டது. இதில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டன் சுப்மன் கில் தாஸ் வென்று முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தொடக்கத்திலிருந்தே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. குறிப்பாக தொடக்க வீரர் ஃபின் ஆலன் குஜராத் அணியின் பந்துவீச்சை துவம்சம் செய்தார். மைதானத்தின் நாலாபுறமும் பந்துகளை சிதறடித்த அவர் வெறும் 35 பந்துகளில் 93 ரன்கள் குவித்து அசத்தினார். ஆம்ரிஷ் ரகுவன்ஷி ஆட்டத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். மிகச் சிறப்பான ஷாட்களை விளையாடிய அவர் 44 பந்துகளில் 82 ரன்கள் குவித்தார். அவருடன் ஜோடி சேர்ந்த கேமரோன் கிரேன் குஜராத் பந்துவீச்சாளர்களை மேலும் அச்சுறுத்தினார். அவர் 28 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆம்ரிஷ் ரகுவன்ஷி மற்றும் கேமரோன் கிரேன் இருவரும் இணைந்து 3வது விக்கெட்டிற்கு ஆட்டமிழக்காமல் 108 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியின் ஸ்கோரை இமாலய அளவிற்கு உயர்த்தினர். இறுதியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 247 ரன்கள் என்ற பிரம்மாண்டமான ஸ்கோரை பதிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து 248 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி குஜராத் டைட்டன்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்கத்திலே அதிரடியாக விளையாட வேண்டிய கட்டாயத்தில் அந்த அணி இருந்தது. குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் மிகவும் பொறுப்பாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டார். அவர் 49 பந்துகளில் 85 ரன்கள் குவித்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மறுமுனையில் ஜோஸ் பட்லர் அவருக்கு சிறந்த ஆதரவை வழங்கினார். பட்லர் 35 பந்துகளில் 57 ரன்கள் சேர்த்தார். இவர்கள் இருவரும் இணைந்து மிகச்சிறப்பான முறையில் 128 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். மேலும் சாய் சுதர்சன் 28 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்து சிறப்பான பங்களிப்பை வழங்கினார். கொல்கத்தா அணியின் பந்து வீச்சாளர்கள், குறிப்பாக சுழற்பந்து வீச்சாளர் சுனில் நரேன் மிகச்சிறப்பாக பந்து வீசி ரன் செல்வதை கட்டுப்படுத்தினார். சுனில் நரேன் தனது 4 ஓவர்களில் வெறும் 29 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டத்தில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினார். இறுதியாக குஜராத் டைட்டன்ஸ் அணியால் 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பேட்டிங்கில் ஒரு இமாலய ஸ்கோரை அமைத்ததும் பின்னர் சுனில் நரேனின் துல்லியமான பந்துவீச்சும் கொல்கத்தா அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. பந்துவீச்சில் அசத்திய சுனில் நரேன் இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான கிரிக்கெட் பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி.